வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 11,000 கன அடியாக உயர்வு. நேற்று மாலை வினாடிக்கு 10,000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் 1000 கன அடி அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 7,084 கன அடியிலிருந்து 9,154 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து 2,600 கன அடி நீர் வெளியேற்றம். கள்ளக்குறிச்சி பெரியார் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். கோமுகி அணைக்கு வரும் நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நண்பகலிலும் தொடரும் கடும் பனிமூட்டம். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி. ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி சென்னை அழைத்து வரப்பட்டார். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து கஸ்தூரியிடம் போலீசார் விசாரணை. ஹைதராபாத்தில் சினிமா தயாரிப்பாளரின் வீட்டில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரி தயாரிப்பாளரின் செல்போன் எண்ணை பயன்படுத்தி மற்ற நபர்களுடன் தொடர்பில் இருந்தது கண்டுபிடிப்பு. மதுரை சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்டோர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறியும் சாலையை மறித்தும் போராட்டம் நடத்தி வருவதால் பதற்றம். வீடு மற்றும் நிலத்தை ஒப்படைக்க 1 வாரம் அவகாசம் வழங்கப்படும் என்ற மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பை ஏற்க சின்னமுடைப்பு கிராம மக்கள் மறுப்பு. போராட்டம் தொடரும் என கிராம மக்கள் திட்டவட்டம். மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிப்பு. விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராக போராடுபவர்களை கைது செய்ய திட்டம். பதினாறாவது நிதி ஆணைய தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினர் 4 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் நாளை ஆலோசனை நடத்த திட்டம். தமிழகம் முழுவதும் 2வது நாளாக இன்றும் வாக்காளர் சிறப்பு முகாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்க சேர்க்க விண்ணப்பிக்கலாம். ஓய்வூதிய இயக்குநரகத்திற்கு மூடு விழா காண்பதன் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இனி வாய்ப்பே இல்லை என தமிழக அரசு சொல்லாமல் சொல்லுகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதற்கு வைகோ வரவேற்பு. கால் நூற்றாண்டு போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என அறிக்கை. கங்குவா திரைப்படத்தின் முதல் ஷோ முடியும் முன்னரே எதிர்மறை விமர்சனம் என நடிகை ஜோதிகா ஆதங்கம். பல குழுக்கள் கங்குவா படத்திற்கு எதிராக பிரச்சாரங்களில் ஈடுபட்டதாகவும் ஜோதிகா குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான புறநகர் மின்சார ரயில் சேவை இன்று மாலை 5 மணி வரை ரத்து. தாம்பரத்திலிருந்து 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கார்த்திகை மாதம் தொடங்கிய நிலையில் மீன்களின் விலை சரிவு. சென்னை காசிமேடு மற்றும் பட்டினம்பாக்கம் சந்தைகளில் மீன்களை வாங்க குவிந்த அசைவ பிரியர்கள்.
கன்னியாகுமரியில் வார விடுமுறை மற்றும் சபரிமலை சீசனை ஒட்டி குவிந்த மக்கள் அதிகாலையில் சூரிய உதயத்தை கண்டுகளித்தனர். திருவண்ணாமலை தேரடி வீதியில் பாதாள சாக்கடை அடைப்பால் வெளியேறும் கழிவுநீர். நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம். பல்லடம் அரசு மருத்துவமனையில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாததால் நோயாளிகள் அவதி. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. சபரிமலையில் கார்த்திகை மாதம் 2ஆம் நாளான இன்று அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். விடுமுறை தினம் என்பதால் கூட்டம் அதிகரித்துள்ளதாக தகவல். ஹேமா கமிஷன் அறிக்கை விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றத்தில் அம்மாநில அரசு மனு. மகாராஷ்டிர மாநிலம் பாராமதி பகுதியில் சரத்பவாரின் பையை சோதனை செய்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள். பிரச்சாரத்திற்காக ஹெலிகாப்டரில் வந்த நிலையில் அதிரடி சோதனை. தென் மாநிலங்களில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தகவல். மக்கள் தொகை மேலாண்மை குறித்து பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கருத்து. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில் விலகல். பயிற்சியின் போது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் விலகல் என தகவல். விடுதலை 2 படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியானது. அடுத்த மாதம் படத்தை வெளியிட திட்டம். உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல வெளியே